தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்க தொகுப்பு ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட பல்வேறு புதிய திட்டங்கள், முக்கியமா மகளிர் உரிமை தொகை, முதியோர் ஓய்வூதியம், அப்புறம் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் பத்தி தமிழக அரசு பல புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதுல எந்தெந்த திட்டங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் இதோட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல்களை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம மிக தெளிவா நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகளை கவர் பண்ண போறோம்னு சுருக்கமா பாத்திரலாம். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் திட்டம், முதியோர்களுக்கான ஓய்வூதிய உயர்வு, புதிய ரேஷன் கார்டு விநியோகம், விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி, பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு நிதியுதவி மற்றும் சில பொதுவான முக்கிய அறிவிப்புகள். முதல் தலைப்பு, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தொடர்பான அப்டேட்ஸ். 2500 ரூபாய். ஆமாங்க, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியா இருந்துச்சு. இந்த திட்டத்தை முழுமையா நடைமுறைப்படுத்துற வேலைகள் இப்போ ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. 60 வயசுக்கு உட்பட்ட தகுதியான பெண்களுக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்கும். ஆனா இந்த திட்டத்தை நிர்வாக ரீதியா மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருக்கிறதால இதுக்கு இன்னும் ஒரு 2-3 மாசம் வரைக்கும் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்ப கொடுத்துட்டு இருக்கிற 1000 ரூபாய் என்ன ஆகும் நீங்க கேட்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்ல. வழக்கம் போல தகுதியான பயனாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும்னு அரசு ரொம்ப தெளிவா அறிவிச்சிருக்காங்க. இந்த மறுசீரமைப்புல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திட்டத்தோட பேரும் மாறப்போகுது. முந்தைய ஆட்சியில கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு இருந்த இந்த திட்டம் இனிமே மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படிங்கிற புதிய பெயர்ல செயல்படுத்தப்பட இருக்கு. வெறும் பெயர் மாற்றம் மட்டும் இல்லாம தகுதியான பயனாளிகளோட பட்டியலையும் தற்போதைய அரசு தீவிரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த பணம் இனிமே கிடைக்காது? இந்த கேள்வி பலருக்கும் இருக்கும். அரசு நிதி உண்மையிலேயே ஏழ்மையான குடும்பங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. அதனால அரசு ஊழியர்கள், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறவங்க, அப்புறம் அதிக வருமானம் வாங்குறவங்க, இவங்க எல்லாரும் பயனாளிகள் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா உண்மையான ஏழை குடும்பங்களுக்கும் புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கும் இந்த பணம் கரெக்டா போய் சேரும். இரண்டாவது முக்கிய பகுதி, முதியோர்களுக்கான திட்டங்கள் மற்றும் சலுகைகள். 3000 ரூபாய். இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. இதுவரைக்கும் மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற 60 வயசை தாண்டிய முதியோர்கள் மற்றும் பெண்களுக்கு அந்த தொகையை 3000 ரூபாயா உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டிருக்காங்க. முதியோர்களோட மருத்துவ செலவுக்கும் அன்றாட தேவைக்கும் இந்த 3000 ரூபாய் பென்ஷன் ரொம்பவே உதவியா இருக்கும். இது மட்டும் இல்லாம ரேஷன் கடைக்கு நேர்ல போய் பொருள் வாங்குறது வயசானவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். இத மனசுல வச்சு 65 வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள், தனியா வசிக்கிற முதியோர்கள், இவங்களுக்காக முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழே ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்திருக்கு. ரேஷன் கடை ஊழியர்களே நேரடியா உங்க வீட்டுக்கே வந்து அத்தியாவசிய பொருட்களை கொடுத்துருவாங்க. இந்த சேவை எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த முதியோர் உதவித்தொகையை வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை அல்லது பிறப்புச் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆண்டு வருமானம் 75,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கிறதுக்கான வருமான சான்றிதழ், பேங்க் பாஸ்புக், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் வட்டாட்சியர்கிட்ட வாங்கின ஆதரவற்றோர் சான்றிதழ். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி இ-சேவை மையங்கள்லயோ அல்லது தாலுகா ஆஃபீஸ்லயோ நீங்க அப்ளை பண்ணலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா 15467 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். மூன்றாவது பகுதி, புதிய ரேஷன் கார்டு அறிவிப்புகள். கிட்டத்தட்ட 4 லட்சம், ஆமாங்க, தமிழகம் முழுக்க 4 லட்சத்துக்கு மேற்பட்ட புதிய ரேஷன் கார்டு அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங்ல இருக்கு. ரொம்ப நாளா காத்திருக்கிற மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, அடுத்த 1 அல்லது 2 மாசத்துக்குள்ள தகுதியான எல்லாருக்கும் புதிய ரேஷன் கார்டுகளை பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு அதிகாரிகளுக்கு ரொம்ப கடுமையான உத்தரவு வந்திருக்கு. சோ சீக்கிரமே புது ஸ்மார்ட் கார்டு உங்க கைக்கு வந்துடும். புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோட ஆதார் கார்டு, கேஸ் அல்லது கரண்ட் பில், வாடகை ஒப்பந்தம், குடும்ப தலைவரோட போட்டோ, அப்புறம் பழைய கார்டுல இருந்து பேர் நீக்கப்பட்டதுக்கான சர்டிபிகேட், இதெல்லாம் கண்டிப்பா வேணும். அது மட்டும் இல்லாம ரேஷன் கடைகள்ல சர்க்கரை, பருப்பு, பாமாயில் மாதிரி பொருட்களை சரியான எடையில பாக்கெட் போட்டு பாதுகாப்பா கொடுக்கணும்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு போயிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னா, புதுசா ரேஷன் கார்டு வாங்குற தகுதியான குடும்ப தலைவர்கள் எல்லாரும் அடுத்து வரப்போற மதிப்புமிகு மகளிர் திட்டத்தோட 2500 ரூபாய் உரிமை தொகைக்கு உடனே அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் சீக்கிரமே ஆரம்பிக்க போறாங்க. 4வது பகுதி, கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடி பத்தின நிலவரம். 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிற சிறு குறு விவசாயிகளோட கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையா தள்ளுபடி செய்யறதுக்கான வேலைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இப்போ விவசாயிகள் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசாணை வர்ற வரைக்கும் கடன் கட்ட கால அவகாசம் முடிஞ்ச பிறகு வசூலிக்கப்படுற அந்த 13% அபராத வட்டியை தற்காலிகமா நிறுத்தி வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது அமலுக்கு வந்தா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். 5வது பகுதி,
பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு நிதியுதவி திட்டம். பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற வகையில இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2 பெண் குழந்தைகள் இருந்தா ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா 25,000 ரூபாய். 3 பேர் இருந்தாலும் ஆளுக்கு 25,000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும். இந்த பணம் அந்த குழந்தைக்கு 18 வயசான பிறகுதான் உயர்கல்வி அல்லது திருமண செலவுக்காக முதிர்வு தொகையா கிடைக்கும். ஆனா இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண சில ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் இருக்கு. குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ள இருக்கணும். குடும்ப கட்டுப்பாட்டு சான்றிதழ் கண்டிப்பா இணைக்கணும். மிக முக்கியமா ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற சான்றிதழும் சமர்ப்பிக்கணும். இந்த தகுதிகள் இருந்தா நீங்க தாராளமா இ-சேவை மையம் மூலமா அப்ளை பண்ணலாம். கடைசி பகுதி மாநிலத்தின் பிற முக்கிய அறிவிப்புகள் மற்றும் சில டெட்லைன்ஸ். இந்த தேதிகளை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மே 23ஆம் தேதி நள்ளிரவு முதல் சென்னை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள்ல சுங்கச்சாவடி கட்டணம் உயருது. அடுத்து மே 25 மற்றும் 26 தேதிகள்ல பாரத் ஸ்டேட் வங்கி அதாவது SBI ஊழியர்கள் வேலை நிறுத்தத்துல ஈடுபட போறதால பேங்க் சேவைகள் பாதிக்கப்படலாம். இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா, ஆதார் கார்டு டீடைல்ஸை ஆன்லைன்ல ஃப்ரீயா அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான டைம் 2027 ஜூன் 14 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.